डेली की डेटा लिमिट जो होती है रात 12 बजे समाप्त हो जाती है। कंज्यूमर से पैसा तो पूरे डेटा का लिया जाता है, लेकिन ये अनयूज्ड ஹிந்தில ஏதோ பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா இவரை பத்தி நீங்க கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இவர் பேர் தான் ராகவ் சதா, நாடாளுமன்றத்துல உறுப்பினரா இருக்காது இந்தியா. இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, இதை எடுத்து எதுக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா அவர் வந்து நம்ம ஒவ்வொரு மனசுலயும் ஓடக்கூடிய ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு. அந்த கேள்வியை நான் போடுறேன், நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறத பார்த்துட்டு சொல்லுங்க, நான் தெளிவா விளக்குறேன். डेली की डेटा लिमिट जो होती है रात 12 बजे समाप्त हो जाती है। कंज्यूमर से पैसा तो पूरे डेटा का लिया जाता है, लेकिन ये अनयूज्ड डेटा जो बचा हुआ डेटा होता है ये एक्सपायर हो जाता है जैसे दिन समाप्त होता है। सर फर्ज करिए कि महीने की शुरुआत में आपने अपनी गाड़ी में 20 लीटर पेट्रोल भरवाया, महीने के अंत तक 15 लीटर पेट्रोल कंज्यूम हो गया, 5 लीटर बच गया, तो क्या महीने के अंत तक पेट्रोल पंप वाला आकर आपको कहता है कि பார்லிமெண்ட் மேடையில பிரதமர் முன்னாடியோ பார்லிமெண்ட் மெம்பர் முன்னாடியோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு நாளைக்கு 2 GB ரெட்டு போடுறோம், அந்த 2 GB டேட்டா அன்னைக்கு நம்ம பயன்படுத்தல அப்படின்னா காணாம போயிடும் இல்லையா? எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு ஒரு பாமர மக்கள் மனதில இருந்து யோசிச்சு அந்த பார்லிமெண்ட்ல அந்த பேச்சை முன்னெடுத்து ராகவ் சதா உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல நான் 20 லிட்டர் பெட்ரோல் போடுறேன், மாச கடைசியில வண்டியில 5 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோல் பங்க்காரன் வேலிடிட்டி முடிஞ்சு 5 லிட்டர் பெட்ரோல் இருக்குல்ல அதை திரும்ப கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு உதாரணத்தோட விளக்கியிருக்காரு ராகவ் சதா. நாம் காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருளை அதை குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பயன்படுத்த முடியாதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? நான் கொடுத்து வாங்கின ஒரு பொருளுக்கு நான் தானே முதல்ல, நான் பயன்படுத்தாத டேட்டாவை அடுத்த நாள் சேர்த்து கொடுத்தா எனக்கு தானே பயனுள்ளதா இருக்கும், நான் தானே காசு போட்டு வாங்கி. இந்த மாதிரி பல கேள்விகளை எடுத்து முன் வச்சிருக்காரு. நம்ம அவர் வச்சிருக்க கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரண்ட் பில் கட்டுறோம், எவ்வளவு யூனிட் பயன்படுத்தணுமோ அதுக்கு தானே பணம் கட்டுறோம், அதுக்கு தாண்டி கட்டுறது இல்லை. அங்க உட்காந்துருக்க சங்கி பய மூஞ்சில செருப்பால் அடித்த மாதிரி கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு நபருக்கும் அந்த கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே, ஒரு வருஷத்துக்கு 28 நாட்கள் விகிதம் 13 முறை ரீசார்ஜ் செய்ய வேண்டியதா இருக்கதா இருக்கட்டும். டெலிவரி வேலை பாக்குறவங்க எல்லாம் மனுஷங்க, ரோபோக்கு இல்ல. 10 நிமிஷத்துல எப்படி ஒரு இடத்துல போய் டெலிவரி கொடுக்க முடியும்? இதனால அவங்க ரூல்ஸை மீற வேண்டியதா இருக்குது. சில நேரத்துல ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதா இருக்கு. ரொம்ப மன உளைச்சலையும் சங்கடத்திலையும் ஈடுபடுறாங்க டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சது மட்டும் இல்லாம அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நிறைய ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் டெலிவரியே கிடையாது, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இவர் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நாடாளுமன்றத்துல இவர் கேட்பார். என்னோட டேட்டாவை நான் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும்னு நினைச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.